ஹலோ aspirants, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பார்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஷார்ட்டாக டக்குன்னு சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 7 நாளைக்கு 3780 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்திருக்கும், அது 7ஆல் டிவைட் பண்ணி போடணும். 7ஆல் அது டிவைட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 நாளில் 15040 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்குங்கும்போது அது கட் ஆகிடும், டிவைட் ஆகும். அப்போது இந்த அமௌண்ட்டு 7ஆல் டிவைட் ஆகுது, இது 8ஆல் டிவைட் ஆகுது. அப்படி இருக்கும்போது 12400 எதால் டிவைட் ஆகிருக்கும், 10ஆல் தானே டிவைட் ஆகிருக்கும். 9ஆலையும் போயிருக்காது, 12 போயிருக்காது, 11 போயிருக்காது, 10 தான் போயிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 2000 ரூபாய்க்கு 6% வட்டி வாங்கியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2000 ரூபாய்க்கு 6% வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 1% எவ்வளோ வந்திருக்குன்னா 20 ரூபா வந்திருக்கும். 6%னா இன்ட்டு 6 போடும்போது 120 ரூபா. அப்போ அந்த 2000 கூட இந்த 120 ரூபாயும் சேர்த்து எழுதும்போது என்ன ஆயிரும்னா 2120 ஆயிரும். சரிங்களா? ஒரு வருஷம் முடிவில் அவர் 1000 ரூபாய் கொடுத்துட்றாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1000 ரூபாய் கழிச்சு எழுதிக்கலாமா? என்ன வந்துடும்? 1120 ரூபா. அதான் ஆப்ஷனில் இருக்கே அப்படின்னு சீன் போட்டிருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த 1000 ரூபாய்க்கும் அவங்க 6% வட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ 1000 ரூபாய்க்கு 6% என்ன வருதுன்னு பார்க்கணும். 1000 ரூபாய்க்கு 1%னா 10 ரூபா, 6%னா 60 ரூபா. அந்த 60 இங்கே ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அப்போ என்ன வந்திருக்கும்? 1180 ரூபா வந்திருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க. மீப்போவா HCF கண்டுபிடிக்கணும். அப்போ 7க்கும் 13ம் ஒரே டேபிளில் இருக்காது. அப்போ HCF என்ன வரும்? 1 வரும். அப்போ 1 வச்சு ஆப்ஷனில் இருக்கிறது அது மட்டும்தானே இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 7க்கும் 13க்கும் ஒரே டேபிளில் கட் ஆகாது. அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 91. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1:91. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். AZ BY CX எக்ஸெட்ரா அப் டு YBZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கள் இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நான் மேலே ஃபுல்லாக எழுதியிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம் வரணும், ஆனால் அது உயிரெழுத்து இல்லாமல் இருக்கணும். ஆங்கில உயிரெழுத்து எதெல்லாம் வரும்? AEIOU வவ்வல்ஸ், அதுதான் ஆங்கில உயிரெழுத்துக்கள். இதுக்கு இடதுபுறம் வர்ற மாதிரி. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரைநூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? மிகப்பெரிய கம்பியின் நீளம் தான் நீளம் 24 கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 24 போடலாம். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு நம்ம மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா வந்து √L² + B² + H². இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூலை விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ L எவ்வளோ இருக்குது? 24 ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது? H B 18 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் போட்டாச்சா? இப்போ அதோட ஸ்கொயர் இது இல்லாமல் 24 ஸ்கொயர் என்ன வரும்? 576 ப்ளஸ் 18ஓட ஸ்கொயர் 324 ப்ளஸ் 16ஓட ஸ்கொயர் 256. இந்த 3 ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாமா? அது அப்படியே ப்ளஸ் பண்ணி எழுதணும்னு வரணும். 1156 கிடைக்கும். இதை ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா 34ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1³ + 2³ + எக்ஸெட்ரா அப் டு K³ = 72900 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு Kயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு க்யூப்ஸ் வச்சு வந்தாலே என்ன ஃபார்முலா வரும்னா n × n + 1 / 2 the whole cube. ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும். அது எவ்வளோ இருக்கா? 72900 இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த n × n + 1 / 2 இருக்குல்ல, இதோட மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும்?
ஹாஃப் ஆயிருமா, அப்போ அதை வந்து ரூட்னு எடுத்துக்கணும். ரூட் ஆஃப் 72900. இது எதோட ஸ்கொயர்? 729 வந்து 27ஓட ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் என்ன போடணும்? சி தான் போடணும். 2 0க்குனால ஒரு 0, அப்போ என்ன வரும்? 270. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும்? இது நம்ம எல்லாருமே குழப்ப வச்ச ஒரு கொஸ்டின். 3 மூட்டை, ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்குது. 30 டோல்கேட்டை தாண்டும், மூட்டைக்கு ஒன்று கொடுக்குறாங்க. 30 டோல்கேட்டை தாண்டும் போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன போட்டிருப்போம்னா 0ன்னு போட்டிருப்போம். ஆனால் இங்கே தான் அவன் ஹிண்ட்டை கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா புத்திசாலி மனிதன். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா முதல்ல 30 மாம்பழம் வச்சு 3 மூட்டை. அப்போ இங்கே 30, இங்கே 30, இங்கே 30 இருக்கட்டும். மொத்தம் 30 டோல்கேட். முதல் 10 டோல்கேட் தாண்டும் போது இவங்ககிட்ட என்ன இருக்கும்? மூட்டைக்கு ஒரு பழம் கொடுக்கணும். அவங்ககிட்ட 3 மூட்டை இருக்குல்ல, முதல் டோல்கேட் தாண்டும் போது 3 பழம் கொடுத்துருப்பான். அப்படி அந்த மாதிரி போகும்போது 10 டோல்கேட் தாண்டும் போது இங்கே என்ன இருக்குன்னா இவங்ககிட்ட இங்கே 20 இருக்கும், இங்கே 20 இருக்கும், இங்கேயும் 20 இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? புத்திசாலி மனிதன் தானே, 3 மூட்டையில் இருக்கிறத இந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த 20 இங்கே கொட்டிடுவான். இங்கே 10, இங்கே 10ன்னு கொட்டிடுவான். அப்போ எவ்வளோ இருக்கும்? இங்கே 30, இங்கே 30ன்னு இருக்கும். அடுத்து என்ன ஆயிரும்? அடுத்து மறுபடியும் ஒரு 15 டோல்கேட் தாண்டான்னு வைப்போம். அப்போ என்ன ஆயிரும்? இங்கே 15 போயிடும், இங்கே 15 போயிடும். மிச்சம் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15 இருக்குது. இனி என்ன பண்ணியிருப்பான்னா இது ரெண்டையும் ஒரே மூட்டையாக மாற்றிடுவான். அப்போது அவன்கிட்ட ஒரு மூட்டையில் எவ்வளோ மாம்பழம் இருக்குது? 30 மாம்பழம் இருக்குது. மிச்சம் இருக்கிறது ஆல்ரெடி 10 டோல்கேட் போயிட்டு, அடுத்த ஒரு 15 டோல்கேட் போயிட்டு, அடுத்த ஒரு 5 டோல்கேட் தானே, அதை தாண்டும் போது மூட்டைக்கு ஒரு பழம் தானே கொடுக்கணும். அப்போ 5 டோல்கேட்டுக்கு 5 பழம் போயிருமா? மிச்சம் எவ்வளோ இருக்குது? 25 மாம்பழங்கள் இருக்கும் அவங்ககிட்ட. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3x + 4y ரேஷியோ 4x + 6y ஈக்குவல் டு 22:32 எனில் x/y என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரேஷியோ தானே அப்படி எழுதிக்கலாமா? 3x + 4y ஈக்குவல் டு 22ன்னு போட்டுக்கலாம். அடுத்து அதே மாதிரி 4x + 6y ஈக்குவல் டு 32. இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவில் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரேஷியோ கிடச்சிரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். செகண்டில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். என்ன வந்துடும்? 4 3 12x ப்ளஸ் 4 16 x, இங்கே 88 இருக்கும். அடுத்து அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3 12x ப்ளஸ் 3 18x ஈக்குவல் டு 2 6 3 9 96 வந்துருச்சா? இப்போ நான் இந்த சிம்பிள்லாம் மாற்றி எழுத போகிறேன். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் போடும்போது 12x கேன்சல் ஆயிரும். 18லேருந்து 16 கழிக்கும்போது என்ன ஆயிரும்? 2x -2x ஈக்குவல் டு இங்கே கழிக்கும்போது -8ன்னு கிடைக்கும். மைனஸ் அடிச்சிட்டு இப்போ x ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 4ன்னு கிடைக்குதா? சாரி, y ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருந்துச்சுல அதில். அப்போ என்ன வரும்னா 3x + 4 × y பதிலாக 4 போட்டோம்னா 16 வந்துடுமா? ஈக்குவல் டு 22. அப்போ 3x ஈக்குவல் டு 22லேருந்து 16 கழிச்சிட்டோன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு என்னது? 2. அப்போ நமக்கு x/y ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2:4. கட் பண்ணி எழுதினீங்கன்னா 1:2 தானே. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். a மற்றும் b எனும் இரு எண்கள் m/n விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a மற்றும் bயின் மீப்போமா என்ன? ஏபியோட எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஏபி வந்து mn ரேஷியோவில் இருக்குது. ஏபியோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டானா போட்டு செஞ்சாலும் 2 மல்டிப்ளை பண்ணி தானே எழுதுவோம். அப்போ ஏபி தான் ஆன்சர். மற்ற 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இங்கே நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். நம்ம வவல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சண்டேயில் பாருங்கள் UA இருக்கா, அப்போ 2. டியூஸ்டேயில் பாருங்கள் UEAன்னு இருக்குது, அப்போ 3. தேர்ஸ்டேயில் என்ன இருக்குது? UA இருக்குது, அப்போ 2. அப்போ மண்டேயில் என்ன வந்திருக்கும்? OA தான் இருக்குது, அப்போ 2 வந்திருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். விக்னேஷ்
2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டில் லாபம் என்ன? இதில் என்ன இருக்குன்னா 2 வருஷத்துக்கு 4% வட்டியில் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதே பணத்தை 2 வருஷத்துக்கு 6% வட்டி வச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, 1 வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், PNR/100 போட்டுக்கலாம். அப்போ 10,000 இன்ட்டு வருஷம் எப்படி போடணும், 2 போடணும் 1 போடணுமா, கேட்டிருக்கிறது ஒரு ஆண்டில் லாபம் என்ன, அப்போ 1 தான் போடணும். இன்ட்டு வட்டி எப்படி போடணும், அவன் வாங்கினது 4% வாங்கிட்டு 6% கொடுத்துருக்கான். அப்போ அவன் எக்ஸ்ட்ரா 2% லாபம் தானே அவனுக்கு, அப்போ அதை தான் அங்கே போடணும். 2 டிவைடட் பைல 100, 0 அடிச்சிட்டோன்னா மிச்சிருக்கிறது 200. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், இரு எண்களின் மீச்சிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றோர் எண்ணை காண்க. என்ன இருக்குன்னா, எல்சிஎம் வந்து ஹெச்சிசிஎஃபோட 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் ஹெச்சிசிஎஃப் எப்படி இருக்குது, 12. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோன்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் தான். எல்சிஎம் எப்படி இருக்குது, ஹெச்சிசிஎஃப்பில் 6 மடங்கு, ஹெச்சிசிஎஃப் வந்து 12. அப்போ இதில் 6 மடங்குன்னா 6 இன்ட்டு 12 இன்ட்டு 12 ஈக்குவலாக ஒரு நம்பர் 36 எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ ஒய் நமக்கு தெரியாதுல, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே அடிக்கலாமா, ஒரு 12 12 3 12 36, ஒரு 3 3 ஈர் 3 6, 12 இன்ட்டு 2 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? நல்லா கவனித்து பாருங்கள். ரமீலா தான் சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே ரமீலான்னு எழுதிக்கிறேன். ரமீலா எனது மாமனாரான ராமநாதன் அப்படின்னா அவங்க யார், அவங்க ஹஸ்பண்டோட அப்பா. அப்போ இங்கே அவர் ஹஸ்பண்ட் ஹச்சுன்னு போட்டுக்கலாமா? இவருக்கு அப்பா யார், ராமநாதன். அப்போ மேலே இங்கே ராமநாதன் எழுதிட்டோமா? ராமநாதனின் ஒரே மகன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ யாருன்னா அது அவங்களோட ஹஸ்பண்டு தான். ஒரே மகனான ராமன், அந்த ஹஸ்பண்ட் பேர் என்னது அப்போ, ராமன். சரிங்களா? ராமன் ராகவியின் தந்தை. அப்போ கீழே நம்ம ராகவின்னு போட்டுப்போம், ராகவி. சரிங்களா? தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி. ராகவியும் ரமணியும் சிஸ்டர்ஸ். போட்டாச்சா? என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன இதில் இருக்குது பாருங்கள், ராகவியும் ரமணியும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட அப்பா யார், ராமன். அம்மா வந்து ரமீலா. தாத்தா வந்து யாருன்னா ராமநாதன். ராமநாதனுக்கும் ரமணிக்கும் என்ன உறவுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ யார், பேத்தி. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.